சொந்தங்களே, இப்போ நாம் வந்துருக்கிற இடம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பூம்பாறை முருகன் கோயிலுங்க. பயங்கர கூட்டங்க, செம ரஷ்ஷு. ரொம்ப ஃபேமஸான கோயிலுங்க அது. இது வந்து 3000 வருஷத்து பழமையான கோயிலாம். நம்ம பழனியில் இருக்கிற போகர் சித்தர் செஞ்ச சிலை இருக்குது இல்லைங்களா, அவர் செஞ்ச இன்னொரு சிலை வந்து இங்கே இருக்குதான். அந்த முருகனோட சிலை வந்து இங்கே இருக்குதான். ஸோ அதனால் இந்த ஏரியா வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு. இப்போ ரீசெண்டாக தான் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. தமிழ்நாடு ஹெச்ஆர்என்சி இருக்குல்ல, இது வேறு ஏன் சும்மா சும்மா அப்படி இது வைக்கிறது தெரியல. ஹலோ. ஸோ ஹெச்ஆர்என்சி எடுத்துகிட்ட பிறகு இந்த கோயில் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இப்போ நம்ம மேலே போனால் தான் மேலே போயிட்டு பார்ப்போம். இல்லை ஐயோ, இந்த கிம்பால் ஏதோ ப்ராப்ளம் ஆகிட்டு இருக்குதுங்க. திடீர்னு அதுக்கப்புறம் ஃபோட்டோ எடுக்கணும். பார்த்தீங்கன்னா இது லைனில் நிற்கணும் போலங்க. நாம் எங்கே இந்த லைனில் நிற்க போகிறோம், நம்மகிட்ட ரவுண்ட் மட்டும் அடிச்சுட்டு அப்படியே வந்துடலாம். என்னன்னு தெரியலங்க, கிம்பால் அது டப்பு டப்புன்னு ஆஃப் ஆகிட்டே இருக்குது. என்ன விஷயம் தெரியல. அதனால் கிம்பால் விட்டுட்டு நம்ம இப்போ கையால் எடுத்துகிட்டு இருக்கோம். ஷேக்கிங் இருக்கும், பார்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய க்யூ இருக்குங்க. அந்த க்யூவில் நின்றுட்டு நம்ம சாமி தரிசனம் பார்த்துட்டு போனோம். ஸோ இப்போதைக்கு இது வேலைக்கு ஆகாது. அதனால் நம்ம போயிட்டு நம்ம கோயில் ரவுண்ட் அடிச்சுட்டு அப்படியே வந்துடலாம். ஸோ நம்ம இப்போ அப்படியே கோயில் ரவுண்ட் அடிச்சுட்டு பார்த்துடலாங்க. ஸோ இதான் வந்து பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு கட்டப்போ, அதான் 3000 வருஷத்துக்கு முந்தின கோயில் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்க்கலாம். ஸோ அந்த சிற்பங்கள்லாம் பாருங்கள், அந்த காலத்தில் அவங்க யூஸ் பண்ண இதெல்லாம் இருக்குது, வச்சுருக்காங்க. அதெல்லாம் தெரியணுன்றதுக்காக ஏதோ அந்த பச்சை இதில் தடவி இருக்காங்க. ஸோ இந்த வழியாக போனால் ஆளுக்கு 100 ரூபாயா. இது வந்து நார்மல் க்யூ, இது 100 ரூபா க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. நம்ம ஷார்ட்ஸ் போட்டுனுக்குறோம். நம்ம வந்து இது வேஷ்டி கட்டணும் சொன்னாங்க. வேஷ்டி காரில் இருக்குது. அவங்க எல்லாத்தையும் ஒரு வாட்டி இந்த தப்பு பண்ணுவாங்க. நாம் எடுத்துன்னு வருவோம், ஆனால் எடுத்துன்னு கோயிலுக்குள்ளே வரும்போது நம்ம ஆன் ஷார்ட்ஸை போட்டுன்னு வந்துடுறோம். அது மட்டும் ஒரு பெரிய ப்ராப்ளம். அது தமிழ் அர்ச்சனை செய்பவர். ஸோ இதில் எங்கேயாவது ஹிஸ்ட்ரி எங்கே எழுதி போட்டிருப்பாங்கன்னு பார்க்குறேன், காணா. வந்து ஜெயலலிதா அவர்களால் வந்து இது பண்ணியிருக்காங்க போல இருக்குது. ஸோ இங்கே ஃபுல்லாக ஸ்கந்த சஷ்டி கவசம் ஃபுல்லாக எழுதி வச்சுருக்காங்க. நமக்கு ஸ்தல வரலாறு தெரிலங்க. நம்ம வேணால் நம்ம இதில் படிச்சுக்கலாம், படிச்சுட்டு தான் பார்க்கணும். பூம்பாறை கொடைக்கானல் சித்தரால் தசபாஷாணத்தை கொண்டு வடிவமைக்கப்பட்டது. திருப்புகழில் இந்த ஊரை வந்து இது பண்ணியிருக்காங்க. அருணகிரிநாதர் இத்தலத்தின் வளத்தை போற்றுகின்றார். ஸோ இந்த கோயிலுக்கு பேர் அருள்மிகு குழந்தை வேலப்பர் திருக்கோயில்.
இந்த கோயிலோட ஆக்சுவல் நேம் வந்து அருள்மிகு குழந்தை வேலப்பர் திருக்கோயில். என்னன்னு தெரியலங்க, நம்ம கிம்பால் சரியாக வேலை செய்யலை. வேலை செய்கிற வரைக்கும் அப்படியே பார்த்துக்கலாம். டப்பு டப்பு கீழே விழுந்துச்சுன்னா அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அது பூம்பாறை கிராமம் முருகன் கோயிலில் இருக்கிறவங்க இதை சுற்றி இருக்கிறத பாருங்கள். சார் வேகமாக திரும்பி இப்படி போகிறீங்க. செம்மையாக இருக்குல்ல, சீனரி நல்லா சூப்பராக இருக்கும். வெயில் ஏறிடுச்சு, ஆனால் வெயில் ஏறதுனால சூடு வேலை இதாக இருக்குது. கேத்துருப்போமா நாமளும் சேர்ந்து திரும்ப கூட. அவங்க மம்மி பார்த்தீங்கன்னா அங்கே சுற்றி நிற்கிறாங்க. அவங்கள ஒரு ஃபோட்டோ எடுக்க சொன்னாங்க. ஸோ வந்த பிறகு ஃபோட்டோ எடுத்துட்டு அப்படியே கிளம்பிடலாம்.